வணக்கம் நேயர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைன் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு, ரஷ்யாவின் புதிய பிரசார திட்டம். உக்ரைனுக்கு MiG-29 போர் விமானங்களை வழங்க போலந்து மறுப்பு, ஏற்பட்டுள்ள புதிய சர்ச்சை. லித்துவேனியாவில் 5000 வீரர்களை நிலைநிறுத்தும் ஜெர்மனி, ரஷ்ய அரசுக்கு பதிலடி. லண்டனில் வீடற்ற நிலையில் தவிக்கும் புகலிடம் கோருவோர், அதிகரித்து வரும் அவல நிலை. செல்வ வளத்தில் பெரும் சரிவை சந்திக்கும் பிரித்தானியா, உலக நாடுகளின் பட்டியலில் பின்னடைவு. ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு வளையத்தை ஊடுருவும் உக்ரைனின் ஆளில்லா விமானங்கள், புட்டினின் பாதுகாப்பு கட்டமைப்பு பெரும் சவால். சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் வெளிநாட்டு குற்றவாளிகளை அகற்ற பிரித்தானிய அரசு தீவிரம். இனி விரிவான செய்திகள். உக்ரைன் நாடு மெக்சிகன் போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களுடன் இணைந்து செயல்படுவதாக ரஷ்யா வினோதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. போர்க்களத்தில் ரஷ்ய ராணுவம் சந்தித்து வரும் பின்னடைவுகளை மறைக்கவும், உக்ரைனின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கவும் இந்த தகவல்களை ரஷ்யா பரப்புகிறது. எவ்வித ஆதாரமும் இன்றி சுமத்தப்படும் இந்த குற்றச்சாட்டுகள் ரஷ்யாவின் விரக்தியையே வெளிப்படுத்துவதாக சர்வதேச அரசியல் நோக்கர்கள் விமர்சிக்கின்றனர். போர்முனையில் புதிய முன்னேற்றம் இல்லாததால் திசை திருப்பும் முயற்சியாக இத்தகைய ஆதாரமற்ற செய்திகளை கிரெம்ளின் பயன்படுத்துவதாக கருதப்படுகிறது. உலக நாடுகளின் பார்வையில் உக்ரைனை சந்தேகத்துக்குரிய நாடாக சித்தரிக்க ரஷ்யா எடுக்கும் இத்தகைய முயற்சிகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. உக்ரைன் மீது சுமத்தப்பட்ட இந்த விசித்திரமான புகார்களை அந்த நாடு முற்றிலும் மறுத்துள்ளதோடு இது ரஷ்யாவின் பொய் பிரசாரம் என்று கடுமையாக சாடியுள்ளது. உக்ரைனுக்கு MiG-29 போர் விமானங்களை வழங்க போலந்து மறுப்பு, ஏற்பட்டுள்ள புதிய சர்ச்சை. உக்ரைனுக்கு தனது வசம் உள்ள MiG-29 போர் விமானங்களை வழங்கப் போவதில்லை என்று போலந்து அரசு திடீரென அறிவித்துள்ளது. ட்ரோன் தொழில்நுட்பம் பரிமாற்றம் மற்றும் ராணுவ ஒத்துழைப்பு தொடர்பான இரு நாடுகளுக்கு இடையிலான கருத்து வேறுபாடுகளே இந்த முடிவுக்கு காரணமாக கூறப்படுகிறது. உக்ரைனுக்கு தனது வசம் உள்ள MiG-29 போர் விமானங்களை வழங்கப் போவதில்லை என்று போலந்து அரசு திடீரென அறிவித்துள்ளது. ட்ரோன் தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் ராணுவ ஒத்துழைப்பு தொடர்பான இரு நாடுகளுக்கு இடையிலான கருத்து வேறுபாடுகளே இந்த முடிவுக்கு காரணமாக கூறப்படுகிறது. போர்க்களத்தில் ரஷ்யாவை எதிர்கொள்ள உக்ரைன் கூடுதல் போர் விமானங்களை எதிர்பார்த்து வரும் சூழலில் போலந்தின் இந்த முடிவு அந்த நாட்டிற்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது. குறிப்பிட்ட தொழில்நுட்ப விவரங்களை பகிர்ந்து கொள்வதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் இரு நட்பு நாடுகளுக்கும் இடையே புதிய ராஜதந்திர உராய்வை உருவாக்கியுள்ளன. இந்த விவகாரம் குறித்து இரு நாட்டு தரப்பு அதிகாரிகளும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வரும் நிலையில் தற்போதைக்கு விமானங்களை அனுப்ப முடியாது என்பதில் போலந்து உறுதியாக உள்ளது. நேட்டோ நாடுகளின் ஆதரவை உக்ரைன் பெரிதும் நம்பியிருக்கும் சூழலில் இத்தகைய ராணுவ தளவாட விநியோக தடைகள் போரின் போக்கில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அஞ்சப்படுகிறது. லித்துவேனியாவில் 5000 வீரர்களை நிலைநிறுத்தும் ஜெர்மனி, ரஷ்ய அச்சுறுத்தலுக்கு பதிலடி. ரஷ்யாவின் தொடர் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் லித்துவேனியாவின் பாதுகாப்பிற்காக 5000 ஜெர்மன் ராணுவ வீரர்களை அந்நாடு அனுப்பி வைத்துள்ளது. பால்டிக் பிராந்தியத்தில் நேட்டோ அமைப்பின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த முக்கிய ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புட்டினின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக நேட்டோ உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை இந்த முன்னெடுப்பு உறுதிப்படுத்துகிறது. லித்துவேனியாவில் இந்த ஜெர்மன் படைகள் நிரந்தரமாக தங்கி பயிற்சிகளை மேற்கொள்வதுடன் அந்த நாட்டின் எல்லை பாதுகாப்பிற்கு பெரும் பலமாக இருக்கும். ஐரோப்பாவில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு ஜெர்மனி தனது வெளியுறவு கொள்கையிலும் ராணுவ பங்களிப்பிலும் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. இந்த ராணுவ நகர்வு ரஷ்யாவுக்கு ஒரு வலுவான எச்சரிக்கையை விடுப்பதோடு நேட்டோ நாடுகளின் ஒற்றுமையையும் பாதுகாப்பையும் உலகிற்கு பறைசாற்றியுள்ளது. லண்டனில் வீடற்ற நிலையில் தவிக்கும் புகலிடம் கோருவோர், அதிகரித்து வரும் அவல நிலை. லண்டனில் புகலிடம் கோருவோருக்கான தங்குமிடங்களிலிருந்து வெளியேறியவர்கள் தற்போது வீடற்றவர்களாக தெருக்களில் தங்கும் அவல நிலை அதிகரித்துள்ளது. சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி தங்குமிட வசதி முடிவடைந்த பின்னரும் மாற்று ஏற்பாடுகள் கிடைக்காததால் ஏராளமானோர் வீதிகளுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். போதிய சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பு திட்டங்கள் இல்லாததே இவர்கள் மீண்டும் வறுமையில் வீடற்ற நிலையில் சிக்க காரணமாக உள்ளது. இந்த துயரமான சூழலில் மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.
புகலிடம் கோருவோருக்கு முறையான குடியமர்த்தல் மற்றும் வாழ்வாதார உதவி வழங்கப்பட வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு அழுத்தமான கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. லண்டனின் தெருக்களில் அதிகரித்து வரும் இந்த அவல நிலையை சரி செய்ய அவசர கால தங்குமிட வசதிகளை விரிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் நிர்வாகம் உள்ளது. செல்வ வளத்தில் பெரும் சரிவை சந்திக்கும் பிரித்தானியா உலக நாடுகளின் பட்டியலில் பின்னடைவு. பணக்கார நாடுகள் பட்டியலில் உலகிலேயே அதிகளவிலான செல்வ இழப்பை சந்தித்த நாடாக பிரித்தானியா உருவெடுத்துள்ளது. பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் சந்தை மாற்றங்கள் காரணமாக மக்களின் தனிநபர் மற்றும் நாட்டுப்புற சொத்து மதிப்பு கணிசமாக குறைந்துள்ளது. உலகளாவிய அளவில் வளர்ந்த நாடுகள் பல முன்னேற்றத்தை கண்டு வரும் நிலையில் பிரித்தானியாவின் இந்த வீழ்ச்சி பெரும் பொருளாதார அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. பணவீக்கம் மற்றும் முதலீட்டு சரிவு போன்ற காரணிகள் இந்த செல்வ இழப்பிற்கு முக்கிய காரணங்களாக சுட்டிக்காட்டப்படுகின்றன. பிரித்தானியாவின் இத்தகைய பொருளாதார பின்னடைவு அந்த நாட்டின் எதிர்கால நிதி நிலை மற்றும் வாழ்க்கை செலவு குறித்த அச்சத்தை அதிகரித்துள்ளது. இந்த இக்கட்டான சூழலிலிருந்து மீண்டு வர நீண்டகால பொருளாதார சீர்திருத்தங்கள் தேவை என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சரிவு பிரித்தானியாவின் உலகளாவிய பொருளாதார அந்தஸ்தை வலுவாக பாதிக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் மேலும் கவலை தெரிவிக்கின்றனர். ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு வளையத்தை ஊடுருவும் உக்ரைனின் ஆளில்லா விமானங்கள் புட்டினின் பாதுகாப்பு கட்டமைப்புக்கு பெரும் சவால். உக்ரைனின் தொடர்ச்சியான மற்றும் ஒருங்கிணைந்த ஆளில்லா விமான தாக்குதல்கள் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு கட்டமைப்பில் உள்ள பலவீனங்களை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளன. ரஷ்யாவின் மிக முக்கியமான தொழில்துறை மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து நடத்தப்படுகின்ற இந்த தாக்குதல்கள் அந்நாட்டின் பாதுகாப்பு வளையத்தை தகர்த்து வருகின்றன. சமீபத்தில் மாஸ்கோ மற்றும் துலா பிராந்தியத்தில் நடத்தப்பட்ட பாரிய தாக்குதல்கள் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் எதிரி நாட்டு விமானங்களை முழுமையாக தடுக்க முடியவில்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளன. குறிப்பாக ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் வேதி தொழிற்சாலைகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் அந்நாட்டின் போர் இயந்திரத்துக்கு தேவையான வளங்களை முடக்கும் வகையில் அமைந்துள்ளன. புட்டினின் வான் பாதுகாப்பு கட்டமைப்பு செயலிழந்து வருவதால் ரஷ்யாவின் உள்நாட்டு பகுதிகளில் பொதுமக்களிடையே பெரும் அச்சமும் அதிகாரிகளின் இயலாமை குறித்த விமர்சனங்களும் அதிகரித்துள்ளன. சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் வெளிநாட்டு குற்றவாளிகளை அகற்ற பிரித்தானிய அரசு தீவிரம். ஐக்கிய ராஜ்யத்தில் தங்குவதற்கு சட்டப்பூர்வ உரிமை இல்லாத 45,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு குற்றவாளிகள் மற்றும் தோல்வியடைந்த புகலிட கோரிக்கையாளர்களை வெளியேற்ற பிரித்தானிய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதுவரையில் சுமார் 70,000 சட்டவிரோத குடியேறிகள் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் இது கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அதிகபட்ச எண்ணிக்கை என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்த தடுப்பு காவலில் வைக்கும் மையங்களின் கொள்ளளவை 40% வரை அதிகரிப்பதற்கான பணிகளை அரசாங்கம் தொடங்கியுள்ளது.